அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய ஒரு அப்டேட் தான். பிகாஸ் நம்ம தளபதி விஜய் அவர்களோட அப்டேட் ரொம்ப கவலையான விஷயம். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் இந்த ஒரு அப்டேட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகன் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் நேற்று அந்த போஸ்டர் வெயிட் இருந்தான். அன்றைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த டைம் வந்துருக்குதுங்க. 6/3 அப்படின்ற டைமுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதியை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு கவலையான விஷயம். பட் இருந்தாலும் அவர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அட் தி சேம் டைம் அண்ட் இந்த படத்துக்கு நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டை பாடியிருக்கிறது நம்ம அறிவு அண்ட் தளபதி விஜய் அவர்கள், அனிருத் அவர்கள் தான். ஹனுமன் கைண்ட் வந்து வந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. பட் சரியாக தெரியாது. பாட்டை பார்த்தா தான் தெரியும். நம்ம பூஜா ஹெகாடே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி டியோல், ஜிவி கௌதம் வாசுதேவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த ஜனநாயகன். ஸோ பொங்கலுக்கு விட்னஸ் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த பாரில் பார்த்துட்டு வந்தாங்க. பாட்டோட பேர் வந்து தளபதி கச்சேரி. ஸோ இந்த பெரிய ஒரு கச்சேரி பிரம்மாண்டமான திரையில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாரில் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த ஈகர் இருக்குல்ல, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அது கொஞ்சம் நேரமும் இல்லை, ரொம்ப நேரமாக மார்னிங்லேருந்து நான் இந்த டைம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? நம்ம வினோத்தோடைய படைப்பு எப்படி இருக்க போகுது தெரியல. ஸோ 3, 2, 1 for the one and last time. Together is ஐயோ காலையா இருக்கு. கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, அன்பான பிச்செல்லாம் கேளு. ஓ இந்த டென்னிஸ் பால்ல அந்த போஸ்டர்ல இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத, ஒரு பாரானே திருத்திட போறானே. This is Talabadi for you guys. எனக்கு எது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. மைண்ட் மட்டும் பண்ணிட்டு அப்படியே இருந்த வேண்டியதான். ஓகே இது கத்தியா அப்படியே இது தாங்க ரெஃபரன்ஸு திருப்பாச்சி கத்தி. ஐயோ ஆஹா. நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருபிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு பாட்டே மன போல காட்டே தளபதிக்கு பாட்டே எங்க போல யாரு காட்டு ஒரு மாபெரும் தமிழ்நாடு அடித்து அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு, மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லோலே தையா, நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாம் ஒரு தன்னு வாரானே, திருத்திட போறானே தங்கமே தளபதி. என்ன அழகுங்க. அந்த எலிகன்ஸ் யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன். சேகர் விஜய். ஐயோ கண்ட தண்ணி வருதுங்க. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு. கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்க. எனக்கு என்னமோ தெரியல, அது விஜய்னாலே எனக்கு அது வந்து பிடிக்கும். மறுபடியும் கேட்கலாமா? ஒன் மோர் டைம் போனாங்க வாங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு முடிக்கிற விஷயம் இல்லை. மறுபடியும் போகலாம். என்னமோ தெரியல, கண்டிப்பாக கண்ணீர் வராமல் இருக்காது. வரணும் மறுபடியும். ஹியர் வி கோ. டுகெதர் இஸ் ஆன். எனக்கு அந்த
அந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஏற்றுக்கிறக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு வரலங்க. அந்த தலைவால் ஆரம்பிச்சது கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பான பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒருத்தன் மாறானே திருத்திட போறானே கலுமா தளபதி தளபதி கச்சேரி அங்கனா மனவங்கனா பெரிதனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் இத்தனை பேரத்துல அவன் நடிச்ச எல்லா படங்களோட இது வருதுல்ல ரெஃபரன்ஸ். கில்லியில் ஆரம்பிச்சு எப்படி இப்படி தான் அலப்புறம் தமிழன் லியோ நடந்து பத்ரி வாரிசு மிஸ்ஸின் அவ்வளோதான். நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருவிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு தப்படே இந்த ஃப்ரேம் எனக்கு பிடிச்சிருக்கு. பூஜாவும் தளபதியும் யாரு காட்டு இதுதாங்க இந்தியாவை தமிழ்நாட காமிச்சு தளபதியோட வாய்ஸ். அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் அண்ணன் கண்டெல்லாவோ செய்யா ஒருத்தனு வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி ஐயோ தளபதி அங்கமே தளபதி மகனா மனகனா வெறித்தனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா தளபதி இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மனா போல யாரு காட்டே தளபதிக்கு தப்பாடே எங்க போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதிக்கு தப்பாடே யாரு காட்டே தளபதிக்கு தப்பாடே எங்க போல யாரு காட்டே அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. ஐயோ ஒன் லாஸ்ட் டான்ஸ் போடு. நான் அழுகிறேங்க, என்னால் முடியலை. இதை இப்படி சொல்லி சமாளிக்க தெரியல. கேட்டால் தளபதி ஃபேன் இதுன்னு என்ன, எனக்கு தளபதியை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். கம்ப்ளீட்லி நான் மிஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு அது அழுகையாக வருது. அது ஏன்னு தெரியலை. அதுக்கான மெயின் ரீசன் வந்து நாங்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் விவரம் தெரிஞ்ச காலத்தில் துப்பாக்கி, ஆமாம் துப்பாக்கியிலேருந்து நான் வந்து போயின்னு இருக்கேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவாக இருக்கட்டும், இல்லை கிடைக்கிற டைம் எதுவோ தளபதி பண்ணோன்னே எனக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அண்ட் அது எப்படி அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியலைங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அனிருத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த பாட்டு கண்டிப்பாக ஃபாலாங் நிற்கும், அது கன்ஃபார்ம். பிகாஸ் இது இவரோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கான டான்ஸ் பாட்டு. அண்ட் இதுக்கப்புறம் வர மற்ற பாடல்கள் இருக்கானா, இது வர டைட்டில் லைக் இந்த பாடத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேறு. எவ்வளோ எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கங்க. ட்விட்டர் பக்கம் நான் உள்ளே போனால் தளபதினாலும் கீழே இன்னும் 60 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் சொல்லி ஃபைனலி த சாங் இஸ் அவுட். அண்ட் அறிவு அந்த போர்ஷன் பாடும்போது இருக்கட்டும், இல்லை அனிருத் ஆரம்பத்திலே டேக் ஓவரே அதுதான். அங்கே ஆரம்பித்த வைப் எண்டிங்கில் வந்து நம்ம தளபதி ஒன் லாஸ்ட் டான்ஸ் சொல்லி அதான் தியேட்டர்ஸில் பார்க்கணுன்றது. ஐயோ எனக்கு எப்படின்னு சொல்லிக்க முடியலைங்க. அது எப்படி நான் மட்டும் இல்லை, என்னை போல் பல ரசிகர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். எனக்கு ஏன் அந்த அழுகை வந்துச்சுன்னா அதுதான் உங்க நாங்கள் அவ்வளோ கண்ட்ரோலாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இடையில வந்து அவர் அந்த டான்ஸில் ஆடி மமிதா பூஜாவோட அந்த ஃப்ரேமில் வரும்போதாக இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் எப்போ அடுத்து விட்னஸ் பண்ண போகணும்னு தெரியல. ரீசெண்டாக நடந்த எந்த அவருடைய பர்சனல் இஷ்யூஸ், ஐ மீன் அவருடைய பொது சேவை விஷயங்களில் வந்து நடந்த சில விஷயங்கள்னால அவருடைய கம்ப்ளீட் டவுன்ஃபாலை நான் பார்த்தேன். அது பார்த்து ஒன்று ரொம்ப மக்கள் எத்தனை பேர் இறந்ததுக்கான இது கூட இன்னொரு பக்கம் அவர் வந்து போய் பேசி அதுக்கான நிதி உதவியெல்லாம் பண்ணி
எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் நான் ஒரு மனுஷனாக வந்து பார்க்கும்போது இப்போ அதுக்கும் பேசுவாங்க, என்ன இந்த பாட்டுக்கு வந்து அங்கே 41 பேர் இறந்துருக்காங்க, இதை வந்து போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்றதுக்காக. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மரியாதை அந்த நம்ம அது கொடுத்து தான் இருக்கோம் அவ்வளோ பேருக்கும். பட் இப்படின்ற விஷயம் வரும்போது அவர் கரியரில் இதை லாஸ்ட் படம் இல்லை அப்படின்னால இது ஒரு செலிப்ரேஷன் மாட்டுக்கு போயாச்சு. பட் அது எப்படின்னு தெரியல. எனக்கு இதுக்கு மேலே என்ன வார்த்தை வருதுன்னு கூட தெரியும். பட் அவ்வளோ மனசார நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஒரு வீடியோவில். ஏன் தெரியலைங்க, அந்த ஒரு லிரிக்ஸ் இன்னொரு பக்கம் வந்து லிரிக்ஸே அவருக்கு பொருத்தமா தங்கம் தளபதின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் தாரே தண்ணி வர ரெடி ஆயிடுச்சுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அவர் நடித்த எல்லா படங்கள்லையுமே எனக்கு பர்சனலி பல படங்கள் பிடிக்கும். அதில் திருமலையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வேலாயுதமாக இருக்கும், துப்பாக்கியாக இருக்கட்டும், தெரி கத்தி நிறையா இருக்குது. பட் நான் சொல்கிறேன், அவர் அந்த ஆரம்ப கட்டத்தில் வளர்ந்து வரும்போது பல படங்கள் நடித்து நமக்கு பல ஹிட்ஸ் தந்திருக்காரு. அப்போல்லாம் அவருக்கு வந்த இது ஃபேம் வேறு, இப்போ இருக்கிற ஃபேம் வேறு. அவர் இப்படின்னா அவருக்கான கூட்டம் வந்து பின்னாடி அலமோதி வருவாங்க. அதில் நாங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் வி வில் மிஸ் யூ தளபதி அவர்களே. ரொம்ப நன்றி. இவ்வளோ நாள் நீங்கள் தந்த அவ்வளோ படங்களுக்கு சைல்டுஹுட்டை நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப செரிஷ் பண்ண வேண்டிய ஒரு மெமரிஸ், பல விஷயங்கள் நீங்கள் தந்திருக்கீங்க படங்கள் மூலமாக. அண்டு இது வந்து ஒரு தளபதி ரசிகனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் நேம் மூலமாக பல பேர் இருப்பீங்க. இது உங்களாலையும் சேர்த்து தான் நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் அனைவருக்கும் இதை விட பெரிய கோடான நன்றி. இந்த பாட்டை நல்லபடியாக தந்து அந்த வைபை கொண்டு வந்து வெறும் 3 நிமிஷம் 22 செகண்ட் தான், ரொம்பலாம் அலட்டிக்காமல் பாட்டோடைய வைபை இங்கே மிஸ் ஆகாத அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுதான் எனக்கு என்ன. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பாட்டில் தளபதியோட எல்லா படங்களோடைய வரிசை அப்போ ஆரம்பிச்சு நினைக்கிறேன். நெஞ்சுக்கு நீதியாக ஏதோ படம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சந்திரலேகா, அதுக்கப்புறம் பல படங்கள் அவருக்கு அப்படி அப்படியே வந்துருச்சு. ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இது வந்து அவருடைய 68வது படம்னு நினைக்கிறேன். ஸோ H. வினோத், வி ஹோப் நீங்கள் வந்து நல்ல ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. ஸோ ஜனநாயகன்ற பேர் வந்து சும்மா இல்லை, இது அவருடைய அடுத்த கரியருக்கு ஒரு ஆரம்ப கட்ட புள்ளி இதுதான். ஸோ இங்கேருந்து நீங்கள் வைக்கிறது தான் அவருடைய கரியர் பார்த்துக்கு அமைய போகுது. மக்களாகிய நாங்கள் தான் அதை பார்த்து சரியாக சூஸ் பண்ணி இவருக்கான ஒரு பேக்கப்பாக நாங்கள் இருக்கணுன்றது நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு அரசியல் விஷயங்கள்லாம் அது வந்து வேறு ஒரு இது. பட் இவர் இவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு படமே வேண்டாம், நான் வந்து அரசியல் தான் பண்ண போகிறேன், பொது சேவை பண்ண போகிறேன், மக்களுக்கு உதவி பண்ண போகிறேன், மக்களுக்காகவே வாழ போகிறேன்றதுக்காக இறங்கி போகிறவருக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், நாங்கள் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மக்களாகிய நாங்கள் அது வந்து பண்ணிட்டோம்னா சரி. இந்த பாட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனி வரப்போகிற கரியருக்கு அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். பட் இந்த ஒரு விஷயம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த ரீசெண்டாக வந்த கரூர் பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எப்போயாச்சும் இதை பற்றி பேசணுன்னு இருந்தேன். அண்டு அது இப்படி தான் பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். அண்டு வேறு எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த பாட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். எனக்கு லிரிக்ஸில் அந்த தங்கமே தளபதி, அதுக்கப்புறம் அந்த ஒரு இதுவே எனக்கு வந்து இப்படியே மனசுக்கு குளிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் தளபதிக்கு இந்த பாட்டாக இருக்குது. தளபதி அதுதான் நீங்கள் உங்களுக்காகவே எழுதின பாட்டு தான். தளபதி கச்சேரி நான் ஏன் இது உங்களுக்காகவே எழுதின ஒரு பாட்டு. இதை விட நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி எலோபரேட் பண்ணி எதுவும் பேசி நான் வந்து இந்த வைபை உடைக்க விரும்பலை. கண்டிப்பாக இந்த கண்ணீர் வந்து எல்லா ஃபேன்ஸ்க்கும் போய் ஒரு ட்ரிபியூட்டாக மாறுங்க. எனக்கு தெரியலை, நான் என்ன மாதிரி என்னை விட பெரிய ரசிகர்கள் இருப்பாங்க. விஜய் சாருக்குன்னே இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்டர்டெயின் பண்ணி அவருக்கான ஒரு பேக்கப்பாக இருங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். அண்ட் அறிவு பாட்டின அந்த விஷயமா இருக்குது. அண்ட் இன்னொரு அந்த தமிழ்நாடு சீன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவர் வந்து பாட்டினதே தமிழ்நாடோடைய மேப்பை காமிச்சு அவர் வந்து சொல்லியிருந்தார்ல. ஸோ எந்த ஜாதி மதம் எது லேது அந்த லிரிக்கெல்லாம் கூட ஆப்வியஸ்லி அது அவருக்கான ஒரு இதுவே தான். பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிற விஷயம் தான் நம்ம ஊரில். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அவருக்கான ஹைப் எப்படி இருந்துச்சு இல்லை, இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனோடனே எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நானே அது வந்து யோசிச்சு, ஓகே இதுதான் அவரோட கடைசி பாட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், என்ன அவருக்கான இதுகள் தூண்டி அவரோட பழைய பாட்டெல்லாம் எடுத்து இனி பண்ண தான் இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் தட்ஸ் இட். எனக்கு வேறு எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். அண்டு ரொம்ப இமோஷனலாக பேசிட்டேன்னு தெரியல, ரொம்ப ஓவராக பேசிட்டேன்னு கூட தெரியல. பட் இது என்னோடய பர்சனல் கருத்துங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுதான் பேசணும்னு தோணுச்சு. நான் இதெல்லாம் இது பேசி வச்சு யோசிச்சு வச்சு நான் இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக இல்லை. ஸோ அவ்வளோதான். ஹோப் யூ ஆல் வில் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இந்த பாட்டில் இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி, வரியா இல்லை எல்லாமே எனக்கு அதோட பூஜைலாம் வந்ததெல்லாம் அதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டேங்க முடியும். அந்த ஃப்ரேமெல்லாம் ரொம்ப நாள் சுவாமிதாவோட. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுங்க. அண்ட் இந்த பாட்டு மற்ற லாங்குவேஜில் வந்திருக்கான்னு தெரியலை. ஸோ வந்தால் அதுக்கும் நான் பண்ணுவேன் சம்டைம்ஸ், எந்த மொழியில் எப்படி கணக்காக அமைகிறது பொறுத்து. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் தளபதி ஃபேன்ஸ்னாலே அது ஒரு விதமான ஒரு ஹைப் இருக்கும், அஜித் ஃபேன்ஸ்னாலும் ஒரு ஹைப் இருக்கும், எல்லாத்துக்கும் அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இந்த சேனல் சில வீடியோஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களோட சப்போர்ட்டெல்லாம் இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. அதை தொடர்ந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோ நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைனா இதை பற்றியாச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி தான் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் இத்துடன் நான் விடை பெறுகிறேன். திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.